நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம். ஒரு மாணவன் ஆசிரியர்ட்ட போய் கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, "ஆசிரியரே, நீங்க என்ன சொல்றீங்க, நட்பு தான் இருக்கிற உறவுகள்லயே சிறந்த உறவு" அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் திருவள்ளுவர் சொல்றாரு, "நம்ம நல்ல நண்பர்கள்ட்ட தான் பழகணும், கெட்ட நண்பர்கள்ட்ட பழகக்கூடாது" அப்படின்னு. திரைப்படங்கள்லலாம் நான் வசனங்கள் பார்த்துருக்கேன். சந்தானம் கூட சொல்வார்ல, "நண்பன்ல என்னய்யா நல்லவன், கெட்டவன்? நண்பனாலே நல்லவன்" அப்படி தானே சொல்றாங்க. அதுல என்ன நல்ல நண்பன், கெட்ட நண்பன்? இது ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் இவங்கள 2 பேரையும் நம்ம தெரிஞ்சு பழகணும்னு சொல்றாங்க? அப்படின்னு அந்த மாணவன் அந்த ஆசிரியர்ட்ட கேட்கிறான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, "ஒரு மரத்தால 1,00,000 தீக்குச்சிகள உருவாக்க முடியும். ஒரே ஒரு ஒரு தனி மரத்தால 1,00,000 தீக்குச்சிகள உருவாக்க முடியும். ஆனா, ஒரு தீக்குச்சி நம்ம பற்ற வச்சு போட்டோம்னா, அது 1,00,000 மரங்களையும் அழிக்க முடியும்" அப்படின்னு சொல்றாரு. புரியல அவனுக்கு. "என்ன ஆசிரியர் சொல்றீங்க? எனக்கு புரியல" அப்படின்னு அந்த மாணவன் கேட்க, அந்த ஆசிரியர் சொல்றாரு, "அந்த மரம் மாதிரி தான் நம்மளும். நம்ம எத்தன நல்ல நண்பர்கள வேணாலும் உருவாக்க முடியும். ஆனா, ஒரே ஒரு கெட்ட நண்பன்கிட்ட மட்டும் நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கவேன், நம்மகிட்ட இருக்கிற நட்பு அத்தனையையும் பிரிக்கிறதுக்கு அவனுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அதனால நண்பர்கள்ட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நல்ல நண்பன் யாரு, கெட்ட நண்பர் யாருன்னு நமக்கு கண்மூடித்தனமா நம்பிட்டோம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அதனால நண்பர்கள பார்த்து பழகுனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படின்னு அந்த ஆசிரியர் மாணவன்ட்ட சொன்னாராம். இதுதாங்க நானும் உங்ககிட்ட சொல்றேன். நட்புன்றது எவ்வளவு புனிதமான உறவுன்றதை விட அதை புனிதமா பாதுகாக்கிறது நம்முடைய எண்ணங்கள் வச்சுதான். அதனால நட்ப நல்ல நட்பா மாத்திக்கிறது நம்ம எண்ணங்கள்ட்ட தான் இருக்கு. அதை பார்த்து 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 பண்ணுங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீட்சத்திரி வீரராஜ், புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.